Greetings everyone. நம்ம டெய்லியும் பேங்கிங் அண்ட் எஸ்எஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூல கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ் பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கிற பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் த நேம் ஆஃப் த கப் விச் இஸ் கிவன் டு த வின்னர் ஆஃப் French Open Tennis மென்ஸ் சிங்கிள்ஸ் டைட்டில்? ஸோ மென்ஸ் சிங்கிள்ஸ்ல வின் பண்றவங்களுக்கு என்ன டைட்டில், என்ன கப்பு கொடுப்பாங்க, அதனுடைய பேர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ மஸ்கீட்டர்ஸ் கப் அப்படிங்கிறதா கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த டைம் யார் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா அல்காரஸ், ஸ்பெயின் நாட்டை சேர்ந்த அல்காரஸ் அப்படிங்கிறவர் தான், கார்லோஸ் அல்காரஸ் தான் வின் பண்ணியிருக்காங்க. சரியா? அடுத்தது, what is the name of the trophy which is given to the winner of French Open Tennis women's single title அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ விமன்ஸ் சிங்கிள்ஸ்ல, மென் சிங்கிள்ஸ்ல பார்த்தோம் மஸ்கீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி, விமன்ஸ் சிங்கிள்ஸை பொறுத்த வரைக்கும் சூசேன் லிங்க்லென் கப் அப்படிங்கிறத கொடுக்குறாங்க. ஸோ இந்த வருஷம் யார் பிரெஞ்சு ஓப்பன் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஈகா ஸ்வியாடெக், போலாந்து நாட்டை சேர்ந்தவங்க. ஓகேவா? அடுத்தது, who has been elected as the 79th president of United Nations General Assembly அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபிலோமின் யாங் அப்படிங்கிற ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் கேமரூன். ஓகேவா? ஸோ கேமரூன் அப்படிங்கிற நாட்டோட ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் இவர் தான் வந்து நம்ம 79th president of United Nations General Assembly எலெக்ட் பண்ணியிருக்காங்க. சரியா? அடுத்தது, அருண் 3 ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட் ரீசென்ட்லி சீன் இன் நியூஸ் இஸ் அசோசியேட்டட் வித் விச் கண்ட்ரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அருண் 3 அப்படிங்கிறத இந்தியாவும் நேபாளும் சேர்ந்து தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்தியாவோட அசிஸ்டன்ஸோட நேபாள் பண்றாங்க. ஓகேவா? ஸோ ஒரு ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட். லாஸ்டா, apart from Narendra Modi, who has been the Prime Minister of India for 3 consecutive terms after the promulgation of Constitution அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது கான்ஸ்டிடியூஷன் வந்ததுக்கு அப்புறமா நரேந்திர மோடிக்கு வந்து அவர் வந்து பார்த்தோம்னா 3rd டைமா பிரைம் மினிஸ்டர் ஆயிருக்காரு, 3rd கன்சிக்யூட்டிவ் டைமா. இதற்கு முன்னாடி யாராவது இந்த மாதிரி பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் இருந்த ஜவஹர்லால் நேரு அவர்கள் தொடர்ந்து 3 டைம் வந்து கன்சிக்யூட்டிவா பிரைம் மினிஸ்டர் இருந்திருப்பார். ஓகேவா? ஸோ இன்னைக்கு ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு 5 கொஸ்டின் பார்த்திருக்கோம். நாளைக்கு 5 கொஸ்டின்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.